இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்த உடனே சோசியல் மீடியாவில் எல்லா நியூஸ் சேனல்லையும் ஒரே ஒரு பரபரப்புனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு நிருபர்கள்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுக்காங்க. எதுக்காக பேட்டி கொடுக்குறாரு, என்னத்துக்காக பேட்டி கொடுக்குறாருன்னு சொன்னாக்க தன்னை நிரூபிக்கிறாராம். யாரோ ஏதோ சொன்னாங்க, நான் அப்படி இல்லை, எனக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து எந்த வகையான போட்டி கிடையாது, போராமை கிடையாது, நான் வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் எந்த வகையான அந்த அரசியல் சடுகுடுக்கும் வந்து நான் வந்து ஒரு தூதராக இல்லை, எனக்கும் அந்த மாதிரி கேவலமான வேலையை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்றைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எப்பவுமே உண்மையை வந்து வெளியில் சொன்னோம்னா அது தெளிவாகும். அது பொய்யை வெளியில் சொன்னோம்னாக்க அதை ட்ரை பண்ணோம்னாக்க அது வந்து அது பொய் தான், அதான் உண்மை. அப்படி இருக்க சூழ்நிலையில் இவர் வந்து யாருக்கு இதை தெளிவுபடுத்த விரும்புகிறாருன்னு சொன்னால், இது வரைக்கும் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி ஒரு வார்த்தை கூட அந்த அரசியல் உள்ளே வந்ததுக்கப்புறம் பேசினதே கிடையாது. எந்த வகையான ஒரு கருத்து பரிமாற்றம் இருந்ததே கிடையாது. ஏதோ சோசியல் மீடியாவில் வந்த காரணத்துக்காக வந்து ரஜினி அவர்கள் இது வந்து இன்றைக்கி வந்து பேட்டி மூலியமாக நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரஜினின்னா ஸ்டைலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரஜினி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்து வெளியில் சில வார்த்தைகள் விட்டார்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தவளை தன் வாயில் கெடும். இது எப்படி இருக்குன்னு சொன்னாக்க, இதை வந்து அவர் சொல்லிக்கிறாருன்னா, எனக்கு வந்து 30 வருட 40 வருட பழக்க வழக்க நட்புகள் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன். எனக்கு கலைஞரையும் தெரியும், அதே போல் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னுடைய நண்பர். அவருடைய தோல்வியை வந்து ஏற்றுக்க முடியாமல் நான் போயிட்டு அவரை வந்து பார்க்க போனேன். இதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. யார் தப்பாக பேசுனா உங்களுக்கு என்ன? ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு தெளிவான ஆள், மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஆளுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், தலைவரும் தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில் எதை நீங்கள் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறீங்க? ஆனால் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து குளத்தூரில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இப்போ வந்து இது போல் பிரபலமான அவர்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட பேசி வந்து ஒரு அனுதாபத்தை தேடி வருகின்ற இடைத்தேர்தலை வந்து ஸ்டாலின் அவர்களை நிற்க வைத்து அதிகப்படியான ஓட்டில் வெற்றி பெற செய்யணுங்கிறது இது ஒரு உத்தியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாருமே. சொல்லப்போனால் உண்மையாகவே அது கூட உண்மையாக இருக்கலாம்ல. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் இது தேவையில்லாத பேட்டி, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லா வம்பு தான். எல்லாருக்கும் சும்மா இருக்கிற வாய்க்கு வந்து அவுளு போட்ட மாதிரி ஆகிப்போச்சு.